தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாசகர் அருளிச் செய்திருக்கின்ற சிவபுராணத்திலிருந்து சில வரிகள். சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால், அவனருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால், சிவனவன் நம் சிந்தையுள் நிற்பது எவ்வாறு, எப்பொழுது? அதே திருவாசகத்தில் இருக்கிறது. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கே கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி எனும் கைதான் நெகிழவிடேன். இதுதான் அதனுடைய மார்க்கம். சிவனவன் என் சிந்தையுள் நிற்பதற்குரிய மார்க்கம். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, சிந்தையுள் பெறலாமே. சிவனவன் என் சிந்தையுள் நிற்பதற்கான மார்க்கம். ராமலிங்க அடிகளார் சொல்வார்கள் அல்லவா, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. இது மார்க்கம். சிவனவன் என் சிந்தையுள் நிற்பதற்கான மார்க்கம். நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. மார்க்கம் சிவனவன் என் சிந்தையில் நிற்பதற்கு. மற்று பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். மார்க்கம் சிவனவன் என் சிந்தையுள் நிற்பதற்கான மார்க்கம். ஆதியும் அந்தமும் இலான், அண்ட வெளியில் உளான், அகத்தில் உளான் என வாழ்வோர்க்கு அபயம் தேடல் இல்லையே. அகத்தில் உளான், ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி அகத்தில் உளான் என உள்குவார்க்கு அபயம் தேடலில்லையே. சிந்தையுள் சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால், இந்த மார்க்கத்திலே பயணித்ததனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிவனுடைய அருள், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவன் தாழ் வணங்க வேண்டுமென்றால் அவனுடைய அருள் வேண்டும். பெரியோர்கள் சொல்வார்கள் அல்லவா, இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும், அவன் அழைக்கின்ற போது செல்ல முடியும், அவன் அழைத்தால் தானே செல்ல முடியும் என்று சொல்லிக் கொள்வார்கள். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி வணங்கினேன். அவனுடைய அருளால் அவன் தாழ் வணங்கினேன். அப்பர் பெருமான் சொல்வார், புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே. அவன் அருளால் அவன்தாள் வணங்கி. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிந்தை மகிழுமா? மாணிக்க வாசகர் சொல்கிறார், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிந்தையிலே, மனத்திலே கவலைகளோ மன அழுத்தமோ வேறு பிரச்சனைகளோ வருகின்ற பொழுது, சிவபுராணத்தை வாசிக்கின்ற பொழுது சிந்தை மகிழும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முந்தை வினை முழுதும்,
முந்தை வினை முழுதும் போகின்றதென்றால் இவ்வினைக்கு பொருள் உண்டு, இவ்வினையும் போகும். முந்தை வினை முழுதும் தீரும், அல்வினைகள் எல்லாம் தீரும். மாணிக்கவாசகர் பதிவு செய்கிறார். முந்தை வினை முழுதும் ஓய்ந்து விடும். முந்தை வினை முழுதும் செய்த பாவங்கள், அதான் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. வினைகள் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முந்தை வினைகள் அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும். தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டெனுக்கு. ஒன்று என் வினையும் வல்வினையும் தொடாது. அதைத்தான் உள்ளத்திலே சிவபெருமான் உளன் என உள்குவார்க்கு அபயம் தேடல் இல்லை, அபயம் தேடல் இல்லை. ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏறே அஞ்சேல் என்றருளாய். அதைத்தான் இந்த 4 வரிகள் சொல்கின்றன. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் நம் சிந்தையிலே நிறுத்த வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருள் பெறுவதற்கு மனம் உருக, உள்ளம் உருக, கசிந்து உருக, அழல் சேர் மெழுகுவொப்பு ஆசைப்பட்டேன். அப்படி ஆசைப்பட அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கலாம். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிந்தையிலே சிவன் இருக்க வேண்டும், அவனுடைய அருள் இருக்க வேண்டும். அதன் பிறகு அவன் தாழ் வணங்கி இந்த சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை படிக்க வேண்டும். அப்படி படிக்கின்ற பொழுது முந்தை வினை முழுதும் ஓயும். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த 4 வரிகளிலே எவ்வளவு பெரிய உட்பொருள், வாழ்வியல் நெறிகளையும் பக்தி நெறிகளையும் மாணிக்கவாசகர் புகுத்தி வைத்திருக்கிறார். இறையருளின் பெருமையினை புகுத்தி வைத்திருக்கிறார். சிவபுராணம் வாசிப்பதன் பெருமையினை, முற்றோதல் பெருமையினை, சிறப்பினை புகுத்தி வைத்திருக்கிறார். சிவபுராணம் முழுவதும் தொடர்ந்து படித்தோமேயானால் எத்தகு இறையருள் நம்மை சேரும் என்பதை மாணிக்கவாசகர் இந்த 4 வரிகளிலே நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். திருவாசகம் தொடர்ந்து படிப்போம். சிவபுராணம் தினமும் மனப்பாடம் செய்து சொல்லிக்கொண்டே இருப்போம். இறையருள் பெற்று இன்புற்று வாழ்வோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.